குப்பை மேட்டில் ஏராளமான காகிதங்கள் குவிந்த வண்ணம் காணப்பட்டன. அந்த பக்கமாக வந்த 2 கழுதைகள் அதனை பார்த்ததும் அந்த காகிதங்களை சாப்பிட முடிவு செய்தன. 2 கழுதைகளும் காகிதங்களின் அருகே தங்களது வாயினை கொண்டு சென்றன. அந்நேரத்தில் குப்பை மேடானது அவைகளை நோக்கியது. எதற்காக இந்த குப்பை காகிதங்களை உண்ணப் போகின்றீர்கள்? உங்களுக்கு வேற இரை எதுவும் கிடைக்கவில்லையா? குப்பை மேடே, இப்போதெல்லாம் பச்சை பயிர்களையும் புற்களையும் எங்கே காண முடிகிறது? அக்கம் பக்கம் திரும்பிய இடங்கள் எல்லாமே கட்டிடங்களாக காட்சியளிக்கின்றன. எனவே நாங்கள் இந்த மாதிரியான காகிதங்களை உண்பதைத் தவிர வேறு வழியில்லை என்று அலுப்புடன் கூறின. கழுதைகளே, நீங்கள் கூறுவது உண்மைதான். இப்பொழுது காலநிலையானது மாறிக்கொண்டே வருகிறது. கட்டிடங்களின் பெருக்கத்தினால் தாவரங்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. எனவே நாம் காலநிலையின் மாற்றத்திற்கு ஏற்றவாறு போட்டி போட்டுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவ்வாழ்க்கையினை வீரமான வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்களோ சாப்பிடுவதற்கு புற்கள் கிடைக்கவில்லை என்றதும் அலுப்படைந்து விட்டீர்கள். இந்த பூமியில் எங்காவது ஓர் முனையில் புற்கள் இருக்கத்தான் செய்யும். அதனை நீங்கள் தேடி கண்டுபிடித்து உண்டு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்த வேண்டும். இனிமேல் அந்த மனப்பக்குவத்தினை நாங்கள் வளர்த்துக் கொள்கிறோம் என்று கூறிய கழுதைகள் இரண்டும் புற்கள் இருக்கும் இடத்தை தேடி சென்றன. நீதி வாழ்கை என்பது போர்க்களம், அதில் போராடி வெற்றி பெற வேண்டும்.